கார்த்திக் ரேவதி சீரியல் ஜனவரி 17 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு மயில் வாகனத்தை காமிக்கிறாங்க. மயில் வாகனம் ரோகிலியை பழி வாங்கணும், அவள் எப்படி என்னை கட்டிலேருந்து எட்டி உதச்சி கீழே தள்ளி விடலாம், அவளுக்கு நான் யாருன்னு காமிக்கணும் அப்படின்னு மயில் வாகனம் முடிவு பண்றாரு. இதனால ரோகிணி எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சு அங்க ஃப்ளக்கில் ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயரை எடுத்து வாலண்டியரா கீழே போடுறாரு. அந்த ஃப்ளக்கு சுவிட்சு போட்டாதான் ஒர்க்கே ஆகும், ஆனா சாதாரண ஒயரை கொண்டாந்து போடுறாரு. நம்ம மயில் வாகனம் ஒயரை கொண்டாந்து போட்டுட்டு நிக்கிறாரு. அப்ப மயில் வாகனத்துக்கு ஒரு கனவு என்னன்னா, ரோகிணி ஒயர்ல காலை வைக்கிற மாதிரியும் உடனே ரோகிணிக்கு சாக்கடிக்கிற மாதிரியும் மயில் வாகனம் போயிட்டு காப்பாத்துற மாதிரியும் கனவு வருது. ஆனா இவ்வளவு நேரம் மயில் வாகனம் கனவு தான் கண்டிருக்காரு. திரும்பி பார்த்தா எதுவுமே நடக்கல. ரோகிணியே நல்ல மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, ஆகா கனவே ரொம்ப சூப்பரா இருக்கே, இதை எப்படியாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு மயில் வாகனம் நின்றுகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ரோகிணிய மயில் வாகனம் கூப்பிடுறாரு. அப்ப ரோகிணி கண்டுக்கவே இல்லை. மயில் வாகனம் திருப்ப கூப்பிடுறாரு, ரோகிணி என்ன பண்ற, ஒரு முக்கியமான விஷயம், உங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, வாயேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரோகிணி நேரம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருக்காரு, நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன் இருடி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து வராங்க. அப்ப மயில் வாகனம் ரெடியா நிக்கிறாரு. அப்ப ரோகிணி இங்கேருந்து நடந்து வரும் பொழுது இடையில நம்ம ரேவதி வராங்க. ரேவதி அந்த கரண்ட் ஒயர்ல காலை வச்சிடுறாங்க. இதனால ரேவதிக்கு செமையா ஷாக் அடிச்சிருது. இதனால ரேவதி டக்குன்னு மயக்கம் மட்டும் கீழே விழுகுறாங்க. இதை பார்த்ததோட ரோகிணிய மயில் வாகனம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மயில் வாகனம் நினைக்கிறாரு, ஐயோயோ என் பொண்டாட்டி இந்த ஷாக்ல காலை வைப்பா அப்படின்னு பார்த்தா ரேவதி காலை வச்சுட்டாலே, இப்ப இவளுக்கு முதலுதவி பண்ண போறது யாரு அப்படின்னு மயில் வாகனம் ரொம்ப ஒரி பண்றாரு. அப்பன்னு பார்த்து சத்தம் கேட்டதோட கார்த்தி ஓடி வராரு. ஓடி என்ன நடக்குது அப்படின்னு கேட்க ரோகிணி சொல்றாங்க, நடந்து வரும் பொழுது கரண்ட் ஒயர்ல காலை வச்சுட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சியாகி ரேவதியோட மூச்சை செக் பண்ணி பார்க்க மூச்சு இல்லை. இதை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ரேவதிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாரு. அப்ப ரேவதி கண்ணை முழிக்கிறாங்க. அப்ப ரோகிணி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்னாச்சுமா அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி சொல்றாங்க, நடந்து வரும் பொழுது கரண்ட் ஒயர்ல காலை வச்சதோட எனக்கு பயங்கரமா ஷாக் அடிச்சிட்டு, அந்த கரண்ட் ஒயரு எப்படி அங்கே கடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, என்னமோ யாரோ அந்த கரண்ட் ஒயரை வாலண்டியரா எடுத்து போட்ட மாதிரி பேசுற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, அந்த ஒயரு எப்படி கீழே கடந்துச்சு அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, எப்படியோ காத்துல கீழே விழுந்திருக்கும் போல, சரி உனக்கு கண்டம் ஏதோ தலைக்கு வந்தது, தலை பாகையோட போயிட்டு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ரெஸ்ட் எடுமா அப்படின்னு ரேவதியா அனுப்பி வைக்கிறாரு. இதை பார்த்ததோட ரோகிணி நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, என்னங்க நீங்க எதுவும் கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணலையே அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சேச்சே நான் அப்படியெல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மயில் வாகனம் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க, அப்ப கார்த்தி டக்குன்னு மயில் வாகனத்தை நிப்பாட்டுறாரு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் கேட்கிறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நீங்க தானே அந்த கரண்ட் ஒயரை எடுத்து பாதையில போட்டீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் ஷாக் ஆகுறாரு. அப்ப கார்த்தி சொல்றாரு, உண்மையை சொல்லுங்க, நீங்க தானே பண்ணீங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமாப்பா நான் தான் பண்ணேன், என் பொண்டாட்டிக்காக விரிச்ச வலை இது, கடைசியில ரேவதி மாட்டுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரேவதி பெரிய இடையில வருவான்னு நான் எதிர்பார்க்கலப்பா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இதனால ஒருத்தரோட உயிருக்கே ஆபத்து வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா, எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு யோசனையை முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, இல்லப்பா கார்த்தி, நேத்து என் பொண்டாட்டி ரோகிணிக்கு பக்கத்துல தூங்க போனேன், ஆனா அவ என்னைய உதச்சி தள்ளிட்டா, அதனாலதான் அவளை பழிவாங்கறதுக்காக அவளுக்கு கரண்ட் ஷாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இடையில ரேவதி வருவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஏதோ நீங்க சரியில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் மட்டும் மேடத்துக்கிட்ட சொன்னேன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியும்ல, அதனால இந்த மாதிரி எதையும் நீங்க ட்ரை பண்ணாதீங்க, இது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த மயில் வாகனமும், சரிப்பா, ஆனா இந்த விஷயத்தை பற்றி பெரியத்தைகிட்ட சொல்லிடாதீங்க, அவ்வளவுதான், அப்புறம் பெரியத்தை என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க, சொந்த பொண்ணையே கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க.
அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, ச்சே, இந்த ரேவதி மட்டும் இடையில வராம இருந்திருந்தா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகியிருக்கும். தேவையில்லாம இந்த ரேவதி இடையில புகுந்து என் பிளானையே இப்படி சொதப்பிட்டாலே அப்படின்னு மயில் வாகனம் செம ஆங்கிரியா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம ரேவதி ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப கார்த்தி ரூமை கிராஸ் பண்ணி போறதை ரேவதி பாக்குறாங்க. பார்த்துட்டு ரேவதி நேரா கார்த்தியை வந்து பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க டிரைவர் அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, ரேவதி நேரா கார்த்திகிட்ட நன்றி சொல்றாங்க. என் உயிரை இன்னைக்கு நீங்க காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் என்னோட கடமை தான். இந்த வீட்டுல நான் ஒரு பாடிகார்ட் மாதிரி தானே, அதனாலதான் யாருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அந்த கடமையை தான் நான் பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இருந்தாலும் என் உயிரை காப்பாத்திருக்கீங்கல்ல, இந்த விஷயத்த பத்தி நான் அம்மாட்ட சொல்றேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல, எங்க அம்மாவுக்கு தெரியணும்ல நீங்க எப்படியெல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா உங்க மேல ரொம்ப பெரிய கரை ஒன்று படிஞ்சிருக்கு. அதை நீங்க சீக்கிரம் கியூர் பண்ணணும். அதுக்காக ஒரு சில விஷயங்களை நான் அம்மா கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி உங்க விருப்பம் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, மறுபடியும் இன்னொரு தடவை சொல்றேன், என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திகும், சரிங்க மேடம், எத்தனை தடவை நன்றி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரோஹிணியை காமிக்கிறாங்க. ரோஹிணி நேரா மயில் வாகனத்தை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க அப்படின்னு. மயில் வாகனம் போயிட்டு நேரா ரோஹிணி கிட்ட, சொல்லு ரோஹிணி அம்மா, என்னாச்சு அப்படின்னு. ரோஹிணி சொல்றாங்க, உண்மையை சொல்லுங்க, நீங்க ஒன்றும் அந்த இடத்துல கரண்ட் ஷாக்கை போடல இல்லை. ஏன்னா இப்ப ரேவதி போயிட்டு அவங்க அம்மாட்ட, அதாவது என் அம்மாட்ட, இது மாதிரி கார் அந்த டிரைவர் வந்துட்டு உசுரை காப்பாத்தினதான் சொல்ல போறா. அந்த ஒயரு எப்படி கடந்துச்சு அப்படின்னு அம்மா துருவி கேட்டாங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. என்ன ரோகிணி இப்படி சொல்ற? இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தா என்னால தாங்கிக்க முடியுமா? நானா அப்படி பண்றேன்னு கேக்குறேன், நான்லாம் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட ரோகிணியும், சரி பாப்போம், ஒருவேளை உங்க மேல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. சேச்சே, என் மேலையெல்லாம் எந்த தப்பும் இல்லம்மா, அப்படியெல்லாம் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு. இதை கேட்டதோட ரோகிணியும் சரி போங்க அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா ரேவதி வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, சொல்லுமா, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்க, அப்ப சாமுண்டீஸ்வரியை பார்த்து ரேவதி சொல்றாங்க, அம்மா, இன்னைக்கு நான் வீட்டுக்குள்ள நடந்து போகும் பொழுது எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம அதிர்ச்சி. என்னம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப சந்திர கேக்குறாங்க, ஆமா ரேவதி, என்ன சொல்ற? நீ நிச்சயதார்த்தம் ஆயிருக்க பொண்ணு, உனக்கு இந்த மாதிரி கெட்ட சம்பவங்கள் நிறைய நடக்கும், என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா பதட்டப்படாதீங்க, என்னை வந்துட்டு டிரைவர் காப்பாத்திட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட சந்திர கேக்குறாங்க, என்ன அந்த டிரைவரா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா, சரியான நேரத்திற்கு அவர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணாம இருந்திருந்தா நான் உயிர் பழைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. சந்திர நேர ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, எனக்கு என்னமோ இதுவும் அந்த டிரைவரோட திட்டமா இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் அவரை இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மேல தப்பு இருக்காது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கரண்ட் ஷாக் அடிக்கும் பொழுது அந்த இடத்துல மாமா மட்டும்தான் இருந்தாரு. அப்ப நான் நடந்து போகும் பொழுது எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிட்டு, அப்ப மயில் வாகனம் கத்தி கூப்பிட்டாரு, யாராவது வாங்க அப்படின்னு. அப்பதான் டிரைவர் வந்தாரு, டிரைவர் வந்து என்னை காப்பாத்தினாரு, நீங்க வேணா ரோகிணி அக்காட்ட கேட்டு பாருங்களேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாமே கண்டிப்பா அந்த டிரைவரோட ஐடியாவா தான் இருக்கும், நீ தேவையில்லாம அவனை நம்புற அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு சந்திராவை பார்த்து, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் அந்த டிரைவர் நம்ம பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கான், அவனுக்கு கண்டிப்பா நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். அதோட நம்ம ரேவதி வந்து நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணு, அவளுக்கு இந்த மாதிரி ஆகியிருக்குன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால இந்த வீட்டில் ஒரு சின்ன பூஜையை ரெடி பண்ணணும், நம்ம ரேவதிக்கு திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா, நீ தேவையில்லாம அந்த டிரைவரை ரொம்ப ரொம்ப நம்பிக்கிட்டே இருக்க, அவனால நம்ம குடும்பத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இந்த குடும்பத்து மேல உள்ள பாசத்தினாலதான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, நீ பொறுமையா இரு, என்னை மீறி இந்த குடும்பத்துக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகத்தான்க்கா நான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை அந்த டிரைவரால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்னால கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராவும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம்
சாமுண்டீஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி நீ போயிட்டு அந்த டிரைவரை கூட்டிட்டு வா அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தியை கூப்பிட்றாங்க. கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு மேடம் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, உங்களை பார்க்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே நடந்ததை அப்படியே அம்மா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, சொல்லாமல் அப்புறம் என்ன பண்ணுறது, நீங்கள் எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, என் உயிரையே நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னா அதுக்காக அம்மா கிட்ட உங்களை பற்றி சொல்லியிருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல. அப்போ மயில் வாகனமும் கூட சேர்ந்து வராரு. அப்போ மயில் வாகனம் கேட்குறாரு, என்னாச்சு சிலம்பம், என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடத்தோட உயிரை காப்பாற்றினதுக்காக பெரிய மேடம் எனக்கு பரிசு தொகை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம டென்ஷன் ஆகுறாரு மயில் வாகனம். மயில் வாகனம் நினைக்கிறாரு, நம்ம ஒரு பிளான் போட்டால் இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி போயிட்டு நேராக சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட, சொல்லுங்க மேடம் ஏதோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டீங்களாம்ல அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என் பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்க, அதனால உனக்கு நன்றி சொல்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, மேடம் ஏதோ எதேச்சியாக நடந்த விஷயம், என்னோட கடமையை தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என் பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்கா, உனக்கு என்ன வேணும்னு சொல்ல தரேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் எதுவும் வேணாம் மேடம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதோட என் பொண்ணுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு கெட்ட சம்பவம் நடந்ததுனால ஏதோ திருஷ்டி பட்டிருக்கும்னு நினைக்கிறேன், அவளுக்காக ஒரு நல்ல பூஜை ஏற்பாடு பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அதுக்கு என்ன மேடம், சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, உனக்குன்னு எதுவுமே கேட்டுக்க மாட்டியா டிரைவர் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்குன்னு எதுவும் வேணாம் மேடம் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ எதையுமே எதிர்பார்க்காம இந்த குடும்பத்துக்கூடையே மிங்கிளானது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு உன்னையவே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், நிச்சயம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன இது அக்காக்காரி திடீர்னு இப்படி பேசுகிறா அப்படின்னு. அப்போ நம்ம ரேவதி நேராக அவங்க அம்மாவை பார்க்க சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சும்மா தான் ரேவதி சொன்னேன், நீயும் சரின்னு சொல்லிட்டு தானே மேடை ஏறின அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா உங்களோட பேச்சை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கப்புறமா சந்திரா செம்ம டென்ஷன் ஆகி நேராக ரூமுக்கு போகிறாங்க. சந்திரா நினைக்கிறாங்க, சரியான ஆளு தான் இந்த சாமுண்டீஸ்வரி, விட்டா இந்த டிரைவரையே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா போலயே. ஒருவேளை நம்ம அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாலுமே சாமுண்டீஸ்வரி டக்குன்னு இந்த டிரைவரை கூப்பிட்டு, நீ என் பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு சொல்லிடுவா போலயே. ஸோ நம்ம விட்டு வைக்கக்கூடாது, இந்த டிரைவருக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு நேராக அந்த சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா என்னாச்சு, எப்போவும் ஃபோன் பண்ணா ஏதாவது ஒரு பதட்டத்தோடையே ஃபோன் பண்ணுவேன், இப்போ என்னாச்சு அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், சீக்கிரம் அந்த டிரைவர் யார் எவர் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ரேவதியோட கல்யாணம் வரைக்கும் நம்ம பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாது, அப்போ தான் இந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்த முடியும். ஒருவேளை நம்ம மட்டும் கரெக்டாக இந்த ரேவதியோட கல்யாணத்தை நிப்பாட்டினாலுமே கடைசி நேரத்தில் சாமுண்டீஸ்வரி தாலியை கார்த்திகையில் டிரைவர் கையில் கொடுத்து அந்த ரேவதிக்கு கட்ட சொன்னாலும் சொல்லிடுவா. அது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆயிரும். நம்ம எத்தனை நாள் எவனை விரட்டி அடிக்கணும்னு நினச்சோமோ அவனே இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிடுவான். ஏதாவது ஒன்று பண்ணி சீக்கிரம் அவனை பற்றின உண்மைகளை கண்டுபிடிங்க அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவன் யார், எங்கேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற டீட்டெயிலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, இதை கேட்டதோட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, என்னால் இங்கே இந்த டார்ச்சரை தாங்கிக்கவே முடியலை. இன்றைக்கி வேற இந்த ரேவதியை இந்த டிரைவர் சாக்கடிச்சத்துலேருந்து காப்பாற்றிருக்கான். ஸோ வர வர அந்த டிரைவருக்கு மவுசு கூடிக்கிட்டே போயிருக்கு, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, சரி சந்திரா பதட்டப்படாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திராவும், சரி நான் ரொம்ப நேரம் உங்ககிட்ட ஃபோன் பேசக்கூடாது, இதையும் அந்த டிரைவர் மோப்பம் முடிச்சாலும் பிடிச்சிருவான், நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொன்ன மாதிரியே வராரு. கார்த்தி வந்ததோட சந்திராவை பார்த்துட்டு, என்ன மேடம் ஏதோ உடனுக்குடன் அப்டேட் நடந்துக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு. அப்போ சந்திரா நேராக கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஏய் தேவையில்லாமல் பேசாத, இப்படி நான் பேசுகிறத ஒட்டு கேட்குறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இப்படி சொந்த அக்காவுக்கே துரோகம் பண்ணுறீங்களே, அதுவும் உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரா கார்த்தியை பார்த்து முறைக்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இன்னும் எத்தனை நாள் இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன பிரச்சனைகளை கொண்டுட்டு வரீங்கன்னு நானும் பார்த்துட்றேன்,
இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் அதுக்கு நான் எப்பவுமே துணையா நிக்க மாட்டேன், எதிர்த்து நிப்பேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க சந்திரா. சந்திரா எப்படியாவது அந்த டிரைவரை துரத்தி அடிக்கலான்னு பார்க்க வர வர அந்த கார்த்திக்கு தான் ப்ளஸ் அதிகமாயிட்டே போகுது. அதுக்கப்புறம் கார்த்தி அந்த இடத்துல இருந்து போனதோட சந்திரா செம்ம காண்டாகிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா வீட்டில் உள்ள எல்லாருமே கூப்பிட்றாங்க. எல்லாரும் வராங்க. வந்ததோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நாளைக்கு பொங்கல் விழா. அந்த பொங்கல் விழாவை நல்ல அருமையா நல்ல ஏற்பாடுகளை பண்ணணும். இங்க பாரு டிரைவர், உன்கிட்ட தான் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம், அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா அந்த மகேஷோட குடும்பத்தையும் கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு நம்ம சந்திரா சொல்றாங்க, ஏன் இன்னும் கல்யாணம் முடியல, அதுக்குள்ள எதுக்கு அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவ ஏதோ ஆசையோட கேட்குறா, நம்ம வேணான்னு சொல்ல முடியாதுல்ல. நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, பந்த கால் நட்டாச்சு, இனிமே மகேஷ்க்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதனால மகேஷையும் மாயாவையும் இங்கே கூப்பிட்றதுல தப்பில்லை. இங்கே பாரு டிரைவர், நீ நேராக வீட்டுக்கு போயிட்டு அவங்கள இன்வைட் பண்ணிடு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு, நான் நேரடியாக போய் இன்வைட் பண்ணுறேன், இதுக்கு மேலே நம்ம ஃபோனில் கூப்பிட்றது மரியாதையாக இருக்காது அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்தி நேராக அந்த மாயா வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே சந்திரா நேராக, இந்த மாயா வேற மகேஷ் கூட சேர்ந்து என்ன கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காளோ தெரியல, நம்ம போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் அப்படின்ட்டு சந்திரா நேராக சிவனாண்டிக்கிட்ட, இங்கே பாருங்க, கார்த்தி அந்த மாயாவையும் மகேஷையும் இன்வைட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போகிறா, அதனால நீங்கள் அந்த மாயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே மகேஷ் மாயாவோட மடியில் படுத்து கிடக்குறாரு. அப்போ மாயாவை ஃபோன் பார்த்துட்டு அந்த சிவனாண்டி தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அந்த கார்த்தி உங்களை பொங்கலுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வரான், ஸோ கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு மாயா நேராக மகேஷ் கிட்ட, இங்கே பாருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த கார்த்தி அந்த டிரைவர் நம்மளை பொங்கலுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வராங்க, ஸோ கொஞ்சம் நான் போயிட்டு கிச்சனில் வேலை பார்க்குறேன், நீங்கள் படிக்கிற மாதிரி ஏதாவது ஆக்ஷன் கொடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரி அப்படிங்கிறாரு. அதே நேரத்தில் கார்த்தி வீட்டுக்குள்ளே வராரு. கார்த்தியை பார்த்ததோட மாயா சொல்கிறாங்க, வாங்க வணக்கம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் வந்துட்டு நாளைக்கு பொங்கல் விழாவுக்கு வர சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நீங்களும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, இது வரைக்கும் நாங்கள் யாரு கூடயும் சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடினது கிடையாது, அவர் இறந்ததுலேருந்து நாங்கள் பொங்கல் விழாவையே மறந்துட்டோம், ஆனால் மேடம் கூப்பிட்றாங்க, அதனால் போகாமல் இருக்கக்கூடாது, நாங்கள் கண்டிப்பாக வரோம்னு மேடத்துக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி, மாப்பிள்ளை என்ன படிக்கிறாரா அப்படின்னு சொல்ல மகேஷ் சொல்கிறாரு, ஆமாம், எக்ஸாம்ஸ் வருதில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ரொம்பவே இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி புது புது வீடியோஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை கண்டினியூவாக தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க.